My name is My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி நெபர் ஜஸ்டிஸ் அந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேட் வந்து சிக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ என்னோடய வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது. எனக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி சிக்னஸ், எல்லோ கலர் வாமிட் எடுத்திருக்கான். நான் சொல்லக்கூடிய கைடன்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கேட்டுக்கு இன்ஜுரியை தவிர வேறு ஏதாவது வைரஸ் மாதிரி ஃபீவர் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை மற்ற எந்த அனிமல்ஸ் கூடயும் பழக விடாதீங்க, ஒன்றா இருக்க விடாதீங்க. அனதர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேட் சிக்னஸ் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா எல்லோ கலரில் வாமிட் எடுத்ததுக்கு அடுத்தது எதுவுமே சாப்பிடாமல் ஒரு லோன்லியாக இருந்துச்சுன்னா தனியாக விடாதீங்க, உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் மோஸ்ட்லி இனிமேல் கேட் வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இருந்தால் தான் போட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம கேட்டோட சர்வைவிங் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் அதில் சர்வை பண்ண முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தோல் இருக்குல்ல, இது பாருங்கள், பாடி டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் தான் தெரியும். இதில் போய்ட்டு இப்படி ஸ்பீடாக போயிடுச்சுன்னா பாடி டீஹைட்ரேஷன் ஆகலை. ஸோ உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவு 500 தான் வரும். ஸோ பாருங்கள், இப்படி போயிடுச்சுல்ல ஸ்பீடாக. ஒருவேளை இப்படி இருந்து இப்படி பொறுமையாக அமுங்குதுன்னா பெட் சர்க்குலேஷன் உறைஞ்சிடுச்சு, உள்ள கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். பாவம் ஒரே வாமிட் எடுத்துருக்கிறான் 2 நாளாக. ஸோ நமக்கு எல்லாம் கொஞ்சம் பேர் டைட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன்னா அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒவ்வொரு இதாக சொன்னால் தான் தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டன் வந்து நீங்கள் தனியாக விடாதீங்க, மற்ற கிட்டன்ஸையும் பக்கத்தில் ஒட்ட விடாதீங்க. வைரஸ் ஃபீவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க மனுஷனுக்கு போகிறோம் அப்படி இப்படிலாம் கிடையாது. ஒரு ஃப்ளஷ் சதையும் ஈரப்பதமும் இருந்துச்சுன்னா எல்லா வைரஸாலையும் உயிர் வாழ முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு மருந்து தராங்க. தலைவலி, கை கால் வலி எல்லாத்துக்கும் ஒரு சரிடு அனாசியன் மாதிரி. அது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு இன்ஜெக்ஷன் தடுப்பூசி மாதிரி போட்டு அமுச்சிடுவாங்க. அதால் சரியாகாது. பொதுவாக உங்கள் கிட்ட உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அடுத்தது 8 ஹவர்ஸில் அது ரெக்கவரி டைம் தெரியும். வாலாட்டிகிட்டு இருக்கான். இப்போ ஓகே நான் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அது ரெக்கவரி டைம் 8 ஹவர்ஸ். ஸோ அதுக்குள்ளே டெவலப்மெண்ட் தெரியும். அந்த 8 ஹவர்ஸில் தெரியலனா தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ப்ராசஸ் ஒவ்வொரு இதாக நான் காட்டுறேன். இது 2வது நாள் வாமிட் எடுத்தது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ கீப் வாட்சிங். வேறு ஏதாச்சும் டவுட்னா என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ், அதில் நான் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாய். ஸோ இந்த மாதிரி தான் வாமிட் எடுத்துரும். வாமிட் எடுத்துச்சுன்னா தனியாக விட்டுறாங்க கேட்டை என்றைக்கும் வீட்டில் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். My name is